தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் வெளியில் கிடைக்கும் தின்பண்டங்கள் ஆரோக்கியமானதாக உள்ளதா, உணவுப் பொருட்கள் மீதான கண்காணிப்பு போதுமானதாக உள்ளதா என்பவை குறித்து பொதுமக்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். நல்லா தான் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களும் செக் பண்ணுறாங்க, ஸ்மெல் பண்ணுறாங்க, டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஒரு கெமிக்கல் வச்சு டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்க இது தப்பு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. காலாவதி தேதி அதில் போட்டிருக்கா என்னன்னு பார்க்கணும் சார். சாப்பிட்டு பார்த்து நம்ம சுமல் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கலாம். உணவு கண்காணிப்பு எப்படி சார்? உணவு கண்காணிப்பு நம்மளே பார்த்து வாங்கணும் சார். இங்கேயும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க சார் உணவு பாதுகாப்பு. ஆனா நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த தீபாவளியை முன்னிட்டு பலகார சீட்டுன்னு போடுவாங்க. அவங்களுக்கு மொத்தமா தயாரிச்சு அந்த பலகார சீட்டு முடியும் போது அந்த பலகாரங்களை பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பலகாரங்களை செய்யக்கூடியவங்க அதுக்கு உண்டான லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்களா, அந்த பலகாரங்களை டேஸ்ட் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணுறது யாரு அப்படிங்கிற இதை நம்ம கவனிக்கணும். தீபாவளிக்கு பலகாரமாக நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் செய்கிறதால கடையில் வாங்குவோங்க. அப்படி நாங்கள் கடையில் வாங்கும்போது அதிலெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது காரம்லாம் வாங்கினா என்ன சிக்கடிக்குதா என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வாங்குவோம். ஸ்வீட் வாங்கினா கடையில் போய் சாப்பிட்டு பார்த்தாங்க வாங்குவோம். முறுக்கெலாம் மிச்சர்லாம் வாங்கினா சாப்பிட்டு பார்த்துட்டு சிக்கு வாசம் அடிக்குதா, நவுத்து போச்சா பார்த்தா வாங்குவோம். ஸ்வீட்லாம் என்ன எண்ணெயில் போடுறதுன்னு கேட்டு விசாரிச்சு தாங்க வாங்குவோம். டேட் எக்ஸ்பைரி டேட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து எல்லாம் செக் பண்ணுறாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் 2-3 கடைக்கு போய் பார்த்தப்போ செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நம்ம பார்த்து அங்கேயே அந்த ருசி நல்லா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்குறதே என்னைக்கு தயாரிக்கப்பட்டது, என்னைக்கு எக்ஸ்பைரி, இதை கண்டிப்பாக பார்த்து தான் வாங்குவோம். உணவு மீதான கண்காணிப்பு போதுமானதா இருக்காது. உணவு மீதான கண்காணிப்பு சுத்தமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா பக்கம். தின்பண்டங்கள் தயாரிப்பு குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் எழுப்பிய கேள்விக்கு, என்னதான் கடைகளில் தின்பண்டங்கள் வாங்கினாலும் வீட்டில் நாமே தயாரிக்கும் பலகாரங்கள் தான் ஆரோக்கியமானது என ஒரு தரப்பினர் கூறியுள்ளனர். அதே சமயம் சில கடைகளில் தின்பண்டங்கள் நல்ல முறையில் தயாரிக்கப்படுவதாகவும் கவனத்துடன் பொருட்களை வாங்குவது அவசியம் எனவும் மற்றொரு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.